ஒரு வினாடி கூட கண்ணை இருந்து போயிடக்கூடாது. முயல் ஆமை கதை எப்போ சரியோ எப்போ சரியில்லையோ எனக்கு தெரியல. முயலோட ஓட வைக்கணும், ஆமையோட ஓட வைக்கணும். ஆனா நாம விபரீதமாக முயலையும் ஆமையும் ஒன்னா ஓட வச்சிட்டோம். இப்ப முயல் தயங்கி நிற்கும் போது ஒரு ஆமை இல்ல, ஆமை கூட்டமே முன்னால போயிடும் போல இருக்கு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா உன்னை சுற்றி நடக்கக்கூடியதை அவதானிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள். மீண்டும் மீண்டும் உலக வரைபடத்தில் ஜியோ பாலிடிக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாரு. இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு தெரிஞ்சு எத்தனை பேர் முன்கூட்டியே தயாரானாங்கன்னு பாரு. நியூஸ்ல மறுபடியும் போய் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் கனடா டூயிங்னு உனக்கு தெரியணும், வாட் இஸ் மெக்சிகோ டூயிங் அப்படின்னு தெரியணும், என்னென்ன பொருட்கள் இப்பொழுது அமெரிக்கால குறைந்து கொண்டே வருகிறதுன்னு தெரியணும், எப்படி அதற்கு விலை அதிகமாகி கொண்டே போகிறது அப்படின்னு தெரியணும். ஒரு மேக் இன் இந்தியா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு நபரை நம்பிக்கொண்டு நின்றோமே ஆனால் அந்த ஒரு நபர் மறுக்கும் பட்சத்தில், கதவை மூடும் பட்சத்தில் திகைத்து போய் அங்கேயே நின்று விடுவோம். இதைத்தான் அந்த புத்தகம் சொல்ல போகுது. ஹூ மூட் மை சீஸ் இந்த புத்தகம் சொல்ல போகுது. ஆனா அதற்கு முன்னால நம்ம இந்த வாட் ஆர் த பேசிக் எலிமெண்ட்ஸ் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த புத்தகம் நல்லா புரியும். அப்ப ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம், அலர்ட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன எங்க நடக்குது, நீங்க இங்க இருக்கிறவங்களோட போட்டி போடலாமா? இந்த கல்லூரிக்கு வந்து 24 மணி நேரம் ஆச்சு, ரைட்? ஆனா whom are you competing with? இதே 18 வயசு இதே மாதிரி யூனிவர்சிட்டிக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டு இன்ஜினியரிங்க்கு போறதுக்காக தயாரா இருக்கக்கூடிய குழந்தைங்க உலகளாவ இருக்கக்கூடிய அத்தனை பேரோடையும் நீ போட்டி போட்டுட்டு இருக்க. உங்க கூட 1ஆம் கிளாஸ் படிச்சவங்க எல்லாம் 10ஆம் வகுப்பு வரல, 10ஆம் வகுப்பு படிச்சவங்க எல்லாம் 12ஆம் வகுப்பு வரல, 12ஆம் வகுப்பு படிச்சவங்க எல்லாம் பிள்ளை இடம் கிடைக்கல. என்ன நம்மளுடையது அப்படின்னா இடது பக்கமும் திரும்ப முடியாது, வலது பக்கமும் திரும்ப முடியாது, முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தான் இந்தியா எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தது. மேலேயும் என்ன பண்ண முடியாது, இந்த பக்கம் திரும்பினா இங்கேயும் பகை, அந்த பக்கம் திரும்பினா அங்கேயும் பகை, முன்னும் போக முடியாது, பின்னும் போக முடியாது. அப்படின்னா when you cannot move in any of the direction, one thing is still open to you, the sky is still open to you. All you will do is rise up. இடது பக்கமோ வலது பக்கமோ முன்னோ பின்னோ போக முடியாதபடி 4 பக்கமும் என்னை சூழ்ந்து விட்டால் இன்னும் யாராலும் ஆக்கிரமிக்கப்படாத ஆகாயம் மிச்சம் இருக்கிறது. அதை நோக்கி எழும்புவதற்கு இதை விட நல்ல நேரம் வேற எதுவுமே கிடையாது. You are at the right country, at the right time, you are in the right college, at the right place, at the right age. சரியான நேரத்துல, சரியான நாட்டுல, சரியான கல்லூரியில, சரியான வயதுல இருக்கு. இதே கொரோனா வந்த காலத்துல வேண்டாம் 2 வருடம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்ல நினைச்ச போது எதற்காக இந்தியா இவ்வளவு அவசரமா குழந்தைங்க கையில ஒரு ஆண்ட்ராய்டு போனை கொண்டு வந்து திணிச்சு நீங்க படிச்சே ஆகணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிற குழந்தைங்க கதவை தட்டி திறக்கல நான் தள்ளிட்டு உள்ள வந்து டீச்சர்ஸ் who were not trained with online teaching. உங்களுடைய டீச்சர்ஸை யோசிச்சு பாரு, ஆன்லைன் டீச்சிங் அவங்களுக்கு யாருக்குமே அதுல அனுபவம் கிடையாது. பல ஆசிரியர்கள் கையில ஆண்ட்ராய்டு போன் கூட கிடையாது. ஆனா அத்தனை பேரையும் வச்சு உங்களை தள்ளின போது couple of my students who are in யூஎஸ்ல இருக்கக்கூடிய என்னுடைய மாணவிகள் 2 பேர் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்தியாவுக்கு என்ன மேடம் பிரச்சனை, எதற்காக இப்படி தள்ளுறீங்க, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இழுத்து மூடியாச்சு, உயிர் தான் மேடம் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் படிச்சா போதும். அப்ப நான் சொன்னேன், நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் அப்படி டெவலப்டு நேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு, நாங்க இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வச்சிருக்கீங்க. 15 வயதில் 10ஆம் வகுப்பு தான் படிக்கணும், 15 வயதில் 8ஆம் வகுப்புல உட்கார்ந்துருக்க கூடாது, 18 வயது ஆகும் பொழுது +2 முடிச்சு வெளியில வந்திருக்கணும், 18 வயதுல போய் 10ஆம் கிளாஸ்ல உட்காரக்கூடாது, எந்த வயதுல எந்த வகுப்புல உட்கார்ந்தா எந்த அளவு உன்னால் கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு இருக்கு. அதை பார்த்து தான் கல்வி திட்டம் இருக்கு. இந்த 2 ஆண்டு காலத்தை கல்வி ஆண்டுகள், if the children lose 2 of their academic years, I am not talking about your chronological year. உனக்கு 18 வயதா 15 வயதா அதை பத்தி சொல்லல, எந்த வயதுல எந்த வகுப்புல இருக்கணும் அப்படின்னு. இப்போ உங்க கல்லூரியில் நான் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா நடக்காது. ஏன்னா பல்கலைக்கழகம் 21 வயது தான் மேக்ஸிமம் லெவல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு விதிச்சாச்சு. அதை தாண்டி வர முடியாது. முதியோர் கல்வி அப்படின்னா கூட உங்களோட உட்காந்து படிக்க முடியாது. உங்களுடைய வேகம் வேறு, உங்களுடைய விவேகம் வேறு, உங்களுடைய நம்பிக்கை வேறு, உங்களுடைய தேவை வேறு. அப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னேன், எங்க நாடு என்ன ஆனாலும் அந்த 2 கல்வி ஆண்டுகளை எங்க குழந்தைங்களை இழக்க விடாது. கொஞ்சம் தயங்குவோம், கொஞ்சம் தடுமாறுவோம், கொஞ்சம் நிதானமா நடப்போம். ஆனா கண்டிப்பாக டயலாக், சினிமா டயலாக்ல வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியா ஹஸ் அரைவ்ட், நாங்க வந்துட்டோம், நீங்க எல்லாம் எங்க போய் நிக்கிறீங்களோ அங்க வந்து நின்னாச்சு. ஆனா நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸா வெளியில போகக்கூடாது அப்படின்னா the ABCD of education, it may be engineering, it may be medicine, it may be law, it may be arts and science, it may be anything, என்னவாக இருந்தாலும் சரி. அதனால உங்க கையில ஒரு குறிப்பேடு இருக்கா நான் கேட்டது. இதை நான் விளக்கும் பொழுது can you jot it down, 4 வருடம் கழிச்சு வெளியில போகும்போது உன்னால இதை நிறைவேற்ற முடிஞ்சுதா அப்படின்னு பாரு. இடையில நான் சில புத்தகங்களையும் மறக்காம சொல்வேன். உங்க லைப்ரரியில இருக்க வேண்டிய புத்தகம் லைப்ரரியில இல்ல அப்படின்னா பர்சனலாவும் உன்னால வாங்க முடியும். காஸ்ட்லியான புத்தகங்கள் நான் கண்டிப்பா சொல்றது கிடையாது. ஏன்னா புத்தகம் வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய் இவ்வளோ காஸ்ட்லியா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க புரிஞ்சுக்கோ, புத்தகத்துக்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆண்டவனால கூட முடியாது. நீயும் நானும் கொடுக்கறது வெறும் பிரிண்ட் காஸ்ட், அவ்வளவுதான். ஆனா அந்த பிரிண்ட் காஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்றோம், புத்தகத்தை வாங்கிட்டோம்னு சொல்றோம். இல்ல, புத்தகத்தை வாங்க முடியாது, எழுதின எழுத்தாளனை வாங்க முடியாது, அவனுடைய சிந்தனைகளை உன்னால வாங்கவே முடியாது. கொடுக்கக்கூடியது வெறும் பிரிண்ட் காஸ்ட் மட்டும்தான். நான் சொல்லக்கூடிய இந்த புக் மனதில் ஞாபகம் வச்சுக்கோ, 1998ல வந்தது. ஏன்னா 2000 தொடும்பொழுது மிகப்பெரிய ஒரு புரட்சி இருக்கும், தொழில்நுட்ப புரட்சி இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். that is the moment you touch 21st century, கம்ப்ளீட்டா இருக்கிறதெல்லாம் மாறி புதியதாக உள்ள வரப்போகுது, டெக்னாலஜி will advance அப்படின்னு சொல்லி எல்லா மல்டிநேஷனல் கம்பெனிலையும்
பிரிஸ்கிரைப் பண்ண சிலபஸ் புக் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. எழுதின நபர் ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிறவர் எழுதினார். ரொம்ப சின்ன புத்தகம், ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம். மேம் இங்கிலீஷ்ல இருந்தால் என்னால் படிக்க முடியாது அப்படியே தான் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் நான். எனக்கு புரியாது நினைச்சிட்டு நீ எந்த புத்தகத்துக்கிட்ட போனாலும், அது தமிழ் எழுதப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் உனக்கு புரியாது, புரியற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு போனா முதல் ரீடிங்லேயே 10% உனக்கு புரிஞ்சிடும். 10% புரியறதுக்காக நான் படிக்கல, 10 தடவை படிச்சு புரிய வைப்பேன் அப்படின்னு போனா கண்டிப்பா புத்தகம் உனக்குள்ள போயிடும். யார் கேட்டாலும் புத்தகத்தை பார்க்காமயே உன்னால பதில் சொல்ல முடியும். ஸ்பென்சர் ஜான்சனுடைய ஹூ மூவ்ட் மை சீஸ், ஹூ மூவ்ட் MOVED past tense my cheese CHEESE. இந்த சீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பீட்சா வந்ததுன்னா அது மேல சீஸ் கோட்டிங் இருக்கு, பர்கர் அப்படின்னா சீஸ் இருக்கு. சீஸ்ங்கிற வார்த்தை தெரியாதது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த குழந்தைகளாக இருக்கலாம். ஆனா இப்ப சீஸ் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல யார் என்னுடைய சீஸ் அது பாலாடை கட்டின்னு தமிழ்ல மாத்தினா கூட பொருள் சரியா இல்ல, சீஸ்ன்னு சொன்னாதான் பொருள் சரியா இருக்கு. ஹூ மூவ்ட் மை சீஸ், எனக்கு தேவையான நான் சாப்பிடக்கூடிய என்னுடைய உணவை என்னுடைய மேசையிலிருந்து யார் நகர்த்தினார்கள், அதான் கேள்வி. இது 1998 இந்த புக் வரும்போது ஆல் தி MNCs, அப்பதான் இந்தியாக்குள்ள MNC உள்ள வர ஆரம்பிச்ச நேரம் அது. எங்க திரும்பினாலும் ஐடிக்குள்ள தான் இருக்கணும், கம்ப்யூட்டருக்குள்ள தான் போகணும். இதுவே குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சது. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு உங்க அத்தனை பேர் முன்னாலே நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்றேன். இந்தியாவுடைய எக்கானமியை, பொருளாதாரத்தை மேல கொண்டு போறதுக்கு அவர்களுடைய உழைப்பு மிகப்பெரிய காரணம். ஐடியை பத்தி நமக்கு 1000 குறைபாடுகள் இருக்கலாம், ஐடியை பத்தி, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பத்தி 1000 விதமாக நம்ம பேசலாம். ஆனா ஒன்று மறுக்க முடியாதது, இரவு பார்க்காமல் பகல் பார்க்காமல் உழைப்பதற்கு ஒரு தலைமுறை தயாரானதுனால மட்டும்தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் 5வது இடத்துல இருக்கிறோம், 4வது இடத்துக்கு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஜெர்மனியும் ஜப்பானையும் நகர்த்திட்டு முன்னால வரும் அப்படின்னா the contribution made by the IT professionals is tremendous. அது குறைத்து மதிப்பிட யாராலையும் முடியாது. ரைட், அந்த சூழல்ல வந்த புத்தகம் இந்த Who Moved My Cheese. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஒரு பக்கம் வச்சிடலாம். நான் சொன்னேன் இந்த ABCD ஆஃப் எஜுகேஷன். என்ன நீங்களே XYZ வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நான் XYZ சொல்லவே இல்லை, ABCD மட்டும் தான் சொல்றேன். அப்போ ஒவ்வொரு லெட்டரும் என்ன பொறுத்த வரைக்கும், இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எதை குறிக்கும். என்ன 4 வருடம் கழிச்சு நீங்க வெளியில போகும்பொழுது இங்கேயே டியூவல் பிளேஸ்மெண்ட் ஆனாலும் சரி, இல்ல மேம் நாங்க ஆண்டர்பிரினர்ஸா மாறணும்னு நினைக்கிறோம் மேம், அதற்கு எனக்கு உதவி வேணும், கண்டிப்பாக அதை பத்தி நம்ம பேச போறோம். மேம் ஸ்டார்ட் அப்ஸ் மேம், இந்தியா தான் இஸ் a லீடிங் கண்ட்ரி, திரும்பி பார்க்கும்போது அவ்வளவு இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க உங்களுக்கு இன்குபேஷன் அண்ட் இனோகுவேஷனுக்காக தனியாக ஒரு சேம்பர் இருக்கு. என்னெல்லாம் மனதில் புதிதாக தோன்றுகிறதோ, எதெல்லாம் கண்டுபிடிப்பாக இருக்கிறதோ உடனடியாக போய் சொல்ல முடியும். IITல ஒரு 10 நாள் முன்னால நான் பார்த்தபோது ரொம்ப பெருமையாக அங்க சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரின்சிபல், அந்த ஹையஸ்ட் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணக்கூடிய அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்றாரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு வீதம், 10 நாளைக்குள்ள 12 பேட்டன்ட் நாங்க வாங்கிடுறோம். 10 நாளைக்கு 12 பேட்டன்ட் வரைக்கும் வாங்குற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி இன்னோவேட்டிவ். படிக்கிறது ஒரு பக்கம், ஆனா 4 வருடம் கழிச்சு நீ வெளியில போகும்போது இன்னிலிருந்து நீ 4 வருடம் படிக்கக்கூடிய படிப்பு 4 வருடம் கழிச்சு வரக்கூடிய குழந்தைக்கான சிலபஸாக இருக்க முடியாது. அதற்குள்ள உலகம் முன்னால போயிடும். இந்த ஏஐயும் இந்த சாட் ஜிபிடியும் நினைச்சு பேசிட்டு இருந்ததுக்கு ஒரு 3 வருஷம் முன்னால எல்லாம் பேசிட்டு இருந்ததுதான். இப்போ என்ன அப்படின்னா, அசைன்மெண்ட் கொடு அப்படின்னா ஏஐ கொடுத்துருது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துரும். 4 வருஷம் கழிச்சு இந்த ஏஐ தாண்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துரும். கூகுள் மாதிரி இன்னொரு சர்ச் இன்ஜின் இந்தியன் மேக் இன் இந்தியாவாக வரதுக்கு ரொம்ப காலம் ஆக போறது. இட் இஸ் கோயிங் டு அரைவ். அப்படி இருக்கும்போது வாட் டஸ் A ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் A இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் எஜுகேஷன். அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், நான் முதல் பட்டதாரி என்ஜினியர் ஆகணும், எங்க குடும்பத்துல வேற யாரும் என்ஜினியரிங் ஆகல, என்ஜினியர் ஆயிட்டோம், உள்ளுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாலே காலேஜ் எப்படியாவது எங்களை கடைஞ்சு எடுத்து எங்களோட தேவையில்லாததெல்லாம் தட்டி தூக்கி they will tailor us, they will tinker us, and கரெக்டா கம்பெனிஸ் வரும்போது we will be projected as right fit. அதற்கு கண்டிப்பாகவே இருக்கும் உங்களுடைய யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷோ, இவங்க எல்லாம் சேர்ந்து பாடுபட்டு கண்டிப்பாக ஒரு கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் உங்களுக்கு மாட்டிடுவாங்க. உங்களுடைய அளவுக்கு நான் சொல்லவே இல்லை, வெளி உலக தேவை ஐடி இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு. ஆனா கூடவே நீ இன்னொன்னு பார்த்துட்டு இருக்கணும், நியூஸை பார்த்துட்டே இருக்கணும். எந்தெந்த ஐடி கம்பெனிஸ் எத்தனை பேரை நாங்க ரைட் சைஸ் பண்றோம், டவுன் சைஸ் பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க. ரைட் சைஸ் பண்றோம், how many people are being sent out அப்படிங்கறதையும் பார்த்துட்டே இரு. Because most of the companies are operating from US. அதனால உன்னுடைய இந்த சிச்சுவேஷனல் அவேர்னஸ், எந்த நியூஸ் கேட்கறியோ இல்லையோ கண்டிப்பா இந்த நியூஸ் கேட்டே ஆகணும். வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். 24 இல்லாத பிரச்சனை 25 வந்திருக்கு, 23 இல்லாத பிரச்சனை 25 வந்திருக்கு, 25 வந்திருக்கக்கூடிய பிரச்சனை எப்பொழுது எப்படி மாறும். 25 வந்துட்டு நான் 4 வருஷம் கழிச்சு வெளியில போகும்போது will I be a misfit or a right fit அப்படின்னு தெரியணும் அப்படின்னா your attitude plays a very important role. attitude அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம். உனக்கு முன்னாலே இப்ப பாஸ் அவுட் ஆகி போகக்கூடிய, இப்ப 4th இயர்ல இருக்கக்கூடிய, இப்ப 8th செமஸ்டர்ல இருந்து இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டோ அல்லது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்களுடைய தலையில் எழுதப்பட்ட டெஸ்டினி அல்ல 21ஆம் தேதி 8வது மாதம் 2025 இங்க உட்கார்ந்து இருக்கிற குழந்தைங்களோட. நான் இந்த தேதியை மறுபடியும் சொல்லிட்டே இருப்பேன், உங்களுக்கு மறந்து போகுங்கிறதுக்காக சொல்ல. இந்த தேதி நெருப்பால் எழுதி தலைக்குள்ள வை,
என்ன காரணம் அப்படின்னா, என்ன வரப்போகுது அப்படிங்கறது முன்கூட்டியே பார்க்கணும். வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கடுமையான உழைப்பு உன்னை முன்னேற வைக்கும், தளராத மனம் உன்னை முன்னேற வைக்கும், மன உறுதி உன்னை முன்னேற வைக்கும். கூடவே இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணிக்கக்கூடிய அளவிற்கு ஆழமான அழுத்தமான அறிவு உன்னை வெற்றியடைய வைக்கும். வெறும் முயற்சி உன்னை வெற்றியடைய வைக்க போறது கிடையாது. வெறும் மன உறுதி உன்னை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்க போறது இல்லை. கீழே விழுந்தா எழுந்திருக்கணும் தெரியணும், ஆனா நடக்கணும் தெரியணும் தானே. விழுந்தவங்க எல்லாம் எழுந்திருச்சு விழுந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா முன்னேற்றம் கிடையாது. யூ ஹேவ் டு ப்ரோக்ரஸ். ஒரு கால் எடுத்து வச்சாலும் ப்ரோக்ரஸ் தான், ஓடினாலும் ப்ரோக்ரஸ் தான், நடந்தாலும் ப்ரோக்ரஸ் தான், ஜாகிங்னாலும் ப்ரோக்ரஸ் தான். நிக்கிறத தவிர நீ என்ன பண்ணாலும் அது ப்ரோக்ரஸ் நோக்கி தான் இருக்கும். அப்படின்னா யுவர் ஆட்டிடியூட், ABCD of education, the first thing is attitude. கண்ணோட்டத்தை தயவு செஞ்சு மாற்று. உன்னுடைய திரைப்படங்களையும் ஊடகங்களையும் வரக்கூடிய கல்லூரிகள் அல்ல கல்லூரிகள்னு புரிஞ்சுக்கும். அதுல வரக்கூடிய கதாநாயகர் வகுப்புக்கு போகிற மாதிரி அல்ல நம்மளுடையதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் தொடங்கும்போது நான் சொன்னேன், இட்ஸ் ஆல்ரெடி என் கையிலுக்கு வந்தாச்சு 9:30 அப்படின்னு சொன்னேன். 9:29 நான் வணக்கம் சொல்லி தொடங்கும் போது. அப்படின்னா நீயும் நானும் யானை கட்டி இழுத்து யானையும் கூட்டிட்டு வந்து இழுத்தாலும் போன நேரம் கிடைக்காது. நான் தொடங்கின நேரத்தை இதே 21ஆம் தேதி 8வது மாதம் 2025 10:29 ஒன்னாலையும் என்னாலையும் திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லைஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த 2 முதலீடுகள்ல ஒன்னு நேரம், இன்னொன்னு நீ. வள்ளுவர் சொல்லலாம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு. நான் சொல்வேன் நீர் இன்றி அமையாது உலகு அப்படின்னு. நீங்க இல்லாம உலகம்னு ஒன்று அமையாது. ஆட்டிடியூட மறுபடியும் மாத்து. ப்ரோக்ரஸிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ப்ரோ ஆக்டிவ் ஆட்டிடியூட். நாங்க எங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை இன்னும் 25 மேல கொண்டு போயிட்டோம் மேடம் அப்படின்னு சொன்ன போது நான் சொன்னேன், குழந்தைங்க வந்திருக்காங்களா சார்? கண்டிப்பா வந்திருக்காங்க. ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா, என்ன கோர்ஸ்ல அதிகம், இது அத்தனையும் கேட்டாச்சு நான். பிகாஸ் ஐ எம் டீச்சர். மதிப்பெண்கள் அதிகமாக தரப்பட்டதால் கட் ஆஃப் தூக்கினீங்களா, இல்ல குவாலிட்டி அதிகமாக இருந்து குழந்தைங்களே வாங்கினாங்களா? குழந்தைங்களே வாங்கிட்டாங்க. 200க்கு 200 பிசிக்ஸ்ல வாங்க முடியும், அல்லது இப்ப 100 உங்களுக்கு 100க்கு 100 பிசிக்ஸ்ல வாங்க முடியும், 100க்கு 100 கெமிஸ்ட்ரியில வாங்க முடியும், மேத்ஸ்ல வாங்க முடியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கண்டிப்பா வாங்க முடியும். ஆனா பிசிக்ஸ் தெரியுமா, கெமிஸ்ட்ரி தெரியுமா, மேத்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டா the question mark is something very big. சிலபஸ்க்காக படிச்சு மறுபடியும் மனப்பாடம் பண்ணி அதே கேள்விகளை தருவாகி அதே கேள்விகளை தான் கொண்டு வந்து கொடுக்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா தான் இருப்பா, இன்ஜினியரா மாற முடியாது. அப்ப மூன்றாவது நான் என்ன கொடுக்குறேன், அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்ட் ஃபார் தி மணி யுவர் பேரண்ட்ஸ் ஆர் பேயிங். தாய் தகப்பன் உனக்காக செலவழிக்கக்கூடிய அந்த பணத்துக்கு நீ கண்டிப்பா முதலீடு கொடுத்தே ஆகணும். அப்பா அம்மாவை இல்ல நாங்க அதை தாண்டி வந்துட்டோம் மேடம், இன்னும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உன்னுடைய இனிஷியல் முன்னால தான் போடுறோம், குவாலிஃபிகேஷனை பின்னால தான் போடுறோம். எத்தனை படிச்சாலும் குவாலிஃபிகேஷன் பின்னால தான் இருக்கும், இன்னாருடைய குழந்தைங்கிறது முன்னால தான் வரும். ரைட்? அதை யாராலையும் மாற்ற முடியாது. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யுவர் இனிஷியல் அப்படின்னு பாஸ்போர்ட்ல கொடுப்பாங்க. அப்ப கூட அப்பா பேரை சொல்லி உன் பேர் ரொம்ப நீளமாச்சுன்னா பாதியா வெட்டிடுவாங்க. அதனால இனிஷியலாக உள்ள வருது அப்படிங்கிறது தாய் தகப்பன். உன்னை இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, மூலதனமாக கொடுத்துருக்காங்க. கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்கும் அவங்க இன்ஜினியர் ஆகல, உன்னை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும், கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க, டியூவல் பிளேஸ்மெண்ட் கூட கிடைக்கும். யோசிச்சு பாரு. குடும்பம் கண்டிப்பாக நீ வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினைச்சா வேலை எடுக்கிறது வேற. 21 வயசாயிடுச்சு, அப்பாக்கு நிரூபிச்சே காமிக்கணும் நாம என்னால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சின்ன ஈகோ ஒன்று வரும். அதற்காக போகிறதாக இருந்தா மாஸ்டர்ஸ் பண்ண முடியும்னா பண்ணு, இல்லைன்னா பிரான்ச் அவுட் பண்ண முடியும்னா பண்ணு. ஏன்னா படிப்பை பாதையில நிறுத்திட்டு வேலைக்கு போனோம்னா திரும்பி படிப்புக்குள்ளேயே வரணும்னா ஆசிரியர்களா இருந்தா மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. யாராவது சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை வரக்கூடிய அடுத்த 4 வருடங்களில் நீ யாராக மாறப்போகிறாய் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். வந்து போகக்கூடிய நபர்கள் யாராவது சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள் 10 வருடம் கழித்து யாராக இருப்பாய், எங்கே இருப்பாய், எதனால் இருப்பாய், எப்படி இருப்பாய், இதை தீர்மானிக்கக்கூடிய வார்த்தைகளாக கூட இருக்கலாம். நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், கேட்டால் என் மனதில் பதியும் அப்படிங்கிறது கூட ஒரு மூட நம்பிக்கை தான். எத்தனையோ மூட நம்பிக்கைகள் ஒன்று. ஒருத்தர் பேசுறதை கேட்டுட்டே இருந்தால் அத்தனையும் மனதில் பதிஞ்சிடணும் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் பேசுறதை கேட்டுட்டே இருக்கக்கூடிய நபர்கள் நான் பேசுறதை மட்டும் கேட்கல, உன் பக்கத்தில் உன்னை கேட்க விடாம பண்ணக்கூடிய அளவுக்கு நட்பாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேசுறதையும் கேட்டுட்டு இருப்பீங்க. எல்லா சத்தங்களும் காதுக்குள்ள விழும். ஆனால் கையில் ஒரு சின்ன ஸ்கிரிப்ளிங் பேட், தேதியை போட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் வந்த பெண்மணி இவங்க சொன்னதுல இந்த வார்த்தைகள் என் கூட கண்டிப்பாக PSNA விட்டு நான் கிளம்புற வரைக்கும் இருக்கும். ஆனா PSNA சொல்லக்கூடிய வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் என் கூட வரும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க யூ மோஸ்ட் வெல்கம் டு மேக் அ நோட் ஆஃப் இட். அதுதான் இந்த வணக்கத்துல இருந்து நான் தொடங்கினேன். இந்த வணக்கம் அப்படின்னு சொல்லி அதை கண்டிப்பாக எதிரில் இருக்கவங்க கிட்ட இருந்து விடாப்பிடியாக அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கேட்டு வாங்கிய பழக்கம். அந்த பழக்கம் எனக்கு தந்தது ஒரு பெரிய நபர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவுக்காக ஒரு தடவை கை தட்டலாம் கண்டிப்பாக. த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு எல்லாம் அவரை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதான்னு எனக்கு கிடையாது. பட் ஐ வாஸ் சோ வெரி லக்கி, சோ வெரி ஃபார்ச்சுனேட். மிக மிக பெரிய வரம், கொடுப்பினை எனக்கு கிடைத்தது. கோயம்புத்தூர் வந்திருந்தீங்கன்னா தெரியும், PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் கொடிசியா அப்படின்னு ஒரு ஹால் இருக்கும். பன்னாட்டு கருத்தரங்கங்கள்லாம் அங்கே சுலபமாக நடத்த முடியும். அந்த கொடிசியா ஹாலுக்கு
when Dr. APJ was the President of India, he was invited for the inaugural session-க்கு. அதுவும் இட்ஸ் an international conference, பன்னாட்டு கருத்தரங்கம். அதற்கு அவர் அழைத்திருந்தாங்க. ஐயா 9 மணிக்கு இதே மாதிரி தான் 9 o'clock தொடங்கணும். 10 நாட்கள் முன்னாலேயே எங்கிட்ட வந்து சொல்லியாச்சு, நீங்க ஐயாவை அறிமுகப்படுத்தணும். ஓகே, as it happens to be an international conference, தமிழில் அவர் அறிமுகப்படுத்த முடியாது, ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு வருத்தம் தான். நாட் பிகாஸ் ஐ பிலாங் டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், அதனால அல்ல. ஐயாவுக்கு தமிழை பிடிக்கும், தமிழுக்கும் ஐயாவை ரொம்ப பிடிக்கும், அவர் ஆங்கிலத்தில் எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்தணுமா அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆங்கிலத்தில் தான் பண்ணணும். ஆனால் இங்கே நான் இப்படி கையசைக்கிற மாதிரி கூட அவர் மேடைக்கு வரும்போது நான் கையசைக்க முடியாது. இவ்வளவு அருகில் கூட ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க, நல்ல பின்னால தள்ளி தான் ஆடியன்ஸ். அதில் முதல்ல வரியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியும், இரண்டாவது வரியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் இருப்பது தெரியும், அதற்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு தமிழ் இருப்பதோ தெரியாது. ஏன்னா பன்னாட்டு கருத்தரங்கம் 9 o'clock is the time it starts அப்படின்னு சொன்னா எக்ஸாக்ட்லி 8:58க்கு ஐயாவை மேடைக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அவர் பின்னால அவருடைய பாடி கார்ட்ஸ், எஸ்கார்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் என்ன கேட்டகரியில் இருப்பாங்க அப்படின்னு தெரியும், Z கேட்டகரி. நான் இப்படி கையசைச்சு பேச முடியாது, தலையசைச்சு பேச முடியாது, கையில ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் கூட கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா ஏதாவது திடீர்னு நான் செஞ்சேன் அப்படின்னா அவர் பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய பாடி கார்ட்ஸ் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்னை நோக்கி திரும்பும். அவ்வளவே தான். அசையாம அடிச்சு வச்ச பொம்மை மாதிரி நின்னாச்சு, பேசியாச்சு, ஐயாவை அறிமுகப்படுத்தியாச்சு. அடுத்தது ஐயா பேசணும். அவரை திரும்பி கூட என்னால பார்க்க முடியாது. பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டாண்ட் லைக் திஸ் அண்ட் வாட்ச் தி ஆடியன்ஸ். ஐயா மேடைக்கு வந்த உடனே அத்தனை நேரம் ஆங்கிலத்தில் அவரை அறிமுகப்படுத்திய பின்பு மேடைக்கு வந்த உடனே ஐயா சொன்ன முதல் வார்த்தை வணக்கம் அப்படின்னு தொடங்கினார். இட் வாஸ் சோ வெரி பியூட்டிஃபுல். எகெயின் நான் சொல்றேன், ஐ எம் நாட் அன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஐ எம் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். ரெண்டும் வேற. இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னா ஐ பிலாங் டு இங்கிலாந்துன்னு அர்த்தம். ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னா ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்னு அர்த்தம். I am a professor of English, but I am an Indian professor. I am a Tamil professor. தமிழ்நாட்டில் பிறந்த பெண், இந்தியாவில் பிறந்த பெண், ஆனால் துறை ஆங்கிலத்துறை. ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்ன போது முதல் வரிசையில் தமிழ் தெரிஞ்சவங்க வணக்கம்னு சொன்னாங்க. ஆனா ஐயா சொன்ன விதம், the way he articulated the word வணக்கம் was so very commanding, so very powerful that the whole audience echoed it. ஐயா சொன்ன வணக்கம், ஒரு ஆசிரியர் ஒரு வணக்கம் சொன்னா எப்படி இருக்கும்? Not the வணக்கம் of a scientist. அதுல கூச்சமோ தயக்கமோ ஒரு விதமான ஒரு hesitation, nothing was there. It was so very commanding. நிமிர்ந்து நின்று உங்களுக்கு தெரியும் அந்த விரல்கள்லாம் அவ்வளவு நீளமாக இருக்கும். நான் அப்போ நினைப்பேன், கலைஞர்கள் விரல்கள் நீளமாக இருக்கும், வீணை வாசிக்கிற மாதிரி தான் நீளமாக இருக்கும், ஓவியர்கள் விரல்கள் நீளமாக இருக்கும், அண்ட் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளோடது அப்படின்னு சச் லாங் ஷார்ட் ஸ்டெடி ஃபிங்கர்ஸ். அண்ட் அவருடைய ஹேர் டூ உங்களுக்கு தெரியும், அவருடைய பார்வை தெரியும். 2000 நம்ம எங்க இருப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது அவர் 2020 எங்க இருப்பீர்கள் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியாச்சு. அதுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வை. அண்ட் he said வணக்கம் அப்படின்னு கமெண்ட் பண்ணாரு. தமிழ் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் அத்தனை பேரும் திருப்பி வணக்கம் சொன்னாங்க. அதற்கப்புறம் ஐயா ஒரு குரலை சொல்லி அந்த குரலை திருப்பி சொல்லவும் சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையா பதம் பிரிச்சு, நாம ஏதோ மனப்பாட செய்யுளுக்காகவோ அல்லது மேடை பேச்சுக்காகவோ மேற்கோள் காட்டுறதுக்காகவோ குரல் சொல்லுவோம் இல்லையா, அப்படி அல்ல. அந்த குரலை திருத்தமாக சொல்லி then he made everybody repeat it. எல்லாரும் பொருள் புரிந்தவர்கள் புரியாதவர்கள். அதுக்கப்புறம் he went on to talk in English, but the beginning was in Tamil. அவ்வளவு அழகாக இருந்தது. அவர்கிட்ட இருந்து படித்த பழக்கம் தான் இது. ஆங்கிலேயனை பொறுத்த வரைக்கும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் அப்படின்னு எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து தான் அவங்களுக்கு எல்லாம் பழக்கம். மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வணக்கம் அப்படின்னு சொன்னா, வணங்க தகுந்த இறைத்தன்மை உன்னிடம் இருக்கிறது, அதனால் உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிற மிக அழகான பொருள். ஆயுளுக்கும் ஒத்தை வணக்கம் போதும். அவ்வளோ அழகா சொன்னார். இப்போ உங்ககிட்ட நான் வந்திருக்க கூடியது, ஐ எம் நாட் சப்ஜெக்ட் ஓரியன்டட். ஐ நோ யூ ஆர் ஆல் மோர் எஜுகேட்டட் தன் மீ. என்னுடையது ஹவு டு யூ அப்ரோச் திஸ் என்ஜினியரிங் கோர்ஸ், அதுதான் என்னுடைய குறிக்கோளாக. First point is, India does not need engineering graduates. அமைதியாக உள்வாங்கிக்கோங்க, உடனே கோவப்படக்கூடாது. வந்து 2வது நாளே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வேண்டாம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல எப்படி மேடம் நீங்க சொல்ல போச்சு அப்படின்னு கேட்கலாம். இதுவே ஒரு மெடிக்கல் காலேஜில் என்ன கூப்பிட்ட போது I said India does not need medical graduates. லா காலேஜுக்கு போன போது I said India does not need law graduates. பொருள் ஒழுங்காக புரியும் பட்சத்தில் அமைதியாக உள்வாங்கக்கூடிய பக்குவம் உனக்கு, if you have the maturity to gather my words in the proper perspective, உனக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு புரியும். India does not need engineering graduates, India needs engineers. India does not need medical graduates, India needs doctors. India does not need law graduates, it needs lawyers. 4 வருடம் கழித்து வெளியில போகும்பொழுது முழுமையான என்ஜினியர்ஸா வெளியில போகணும் அப்படிங்கிறதா முக்கியமே தவிர, என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக உங்களை பாக்குறீங்க அப்படின்னா எந்த நாட்டுக்குமே நம்ம தேவையில்லாம போயிடுவோம். முதல் நாள் வந்தாச்சு, நேற்றுக்கு 20ஆம் தேதி உள்ள வந்திருக்கீங்க. அதே 19ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ இந்த நேரம் கடந்து போகும்போது உங்க மனதுக்குள்ள என்ன தோணிருக்கும்? இன்னும் ஒரு நாள் போச்சு அப்படின்னா I'll be in the PSNA campus. நாளைக்கு இந்த நேரம் I'll be there in the PSNA campus. நாளைக்கு இந்த நேரம் இண்டக்ஷன் தொடங்கிடும்.
இதெல்லாம் நினைச்சிட்டு நீங்க நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொன்னது நேற்றாக மாறி நேற்று 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 நினைத்தது இன்று இன்று நேத்திக்கு மாறி இன்னைக்கு நேத்திக்குன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். 20ஆம் தேதி எப்ப வருமோ அங்க இருப்போம் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணது போக 20ஆம் தேதி வந்தாகிவிட்டது. வந்த தேதி உங்களை விட்டு கடந்து போயமாகிவிட்டது. இன்னைக்கு 21ஆம் தேதியில உட்காந்துருக்கோம். நான் தான் சொன்னேன், உன்னுடைய வணக்கம் கேட்டா எனக்கு தெரியுது உனக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு கல்லூரிக்குள்ள வந்து அப்படின்னு. அடுத்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பள்ளிக்கூடம் மட்டும்தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் பாய்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ்னு போடுவோம். ஆனா காலேஜுக்கு வந்துட்டீங்கன்னா மென் அண்ட் விமென் அப்படின்னு சொல்லுவோம். PSNI College of Engineering for men and women. Whatever may be the institution, என்ன கல்லூரியாக இருந்தாலும் சரி, என்ன துறையாக இருந்தாலும் சரி, 18 வயசு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் மிச்சம் இருக்கு மேடம் எனக்கு அப்படின்னு நீ கணக்கு சொன்னாலும் சரி, கல்லூரி வளாகத்திற்குள்ள காலை வைக்கும் பொழுது what is expected of you is the maturity warranted from a man or a woman. முழுமையான பூரணமான உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் இருக்கக்கூடிய men and womenக்காக தான் கல்லூரி. அப்போ உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நடைமுறை கூட அப்படிதான் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் இருந்த அந்த குழந்தை தினங்கட்டெல்லாம் விட்டுட்டு பொறுப்பை உள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, just to tell you the ABCD of education. Not only education, anything in life. என்னவாக இருந்தாலும் சரி. அதுவும் உங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு வருடம் குழந்தைங்களை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், பார்க்க வரதுக்கு எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு. 2025 21ஆம் தேதி 8வது மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பொறாமை, ஒரு டோசேஜ் அதிகமாகவே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, திரும்பின பக்கம் எல்லாம் நம்மளை ஒத்துக்காத நாடுகள் தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஐ எம் சோ வெரி ஹாப்பி. மிஸ்டர் ட்ரம்ப் இஸ் பிளேயிங் வித் ஹிஸ் ட்ரம்ப் கார்டு. அவ்வளவுதான். ட்ரம்ப்ங்கிற பேருக்கு பொருத்தமாக தான் துருப்புச்சீட்டு அப்படின்னு சொல்லுவோம். when you play card game, அதில் போடக்கூடியது இது this will bring down the opponent. எதிராளியை உடனடியாக வீழ்த்தக்கூடியது தான் அந்த ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த துருப்புச்சீட்டு அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்டர் ட்ரம்ப் இஸ் பிளேயிங் வித் ட்ரம்ப் கார்டு. ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. அவர் கூட யாரெல்லாம் நிற்கிறாங்க யாரெல்லாம் நிற்கல அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. Dedicate yourself, become passionate about it. அதனால தான் உங்ககிட்ட நான் சொன்னேன், கனவு காணும் நபராக வராதே, don't become a dreamer. நீ நடந்து வரும்போதே உன்னுடைய ப்ரொஃபசர்ஸுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்தோடனே சொல்லியாச்சுங்க, அந்த பையன் டிஃபென்ஸ் சேர போறான்னு சொல்லியாச்சு, அந்த பொண்ணு டிஃபென்ஸ்ல சேர போறேன்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் வரும்போதே சொல்லியாச்சு, நான் சிவில் சர்வீஸ் எடுக்க போறேன், இல்ல மேடம் நான் ஃபியூச்சருக்கு மேல படிக்க போறேன், இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க நடந்து வரும்போதே தெரியும். அப்படியே ஒரு கண்டிப்பா டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு மேஜர் நடந்து வர மாதிரி இருக்கு, ஒரு லெப்டினன்ட் கர்னல் நடந்து வர மாதிரி இருக்கு, இல்ல ஒரு IAS ஆபீசர் வர மாதிரி இருக்கு, இல்ல ஒரு IPS ஆபீசர் நடந்து வர மாதிரி இருக்கு. உன்னுடைய படிப்பு எதோட வேணாலும் சேர்ந்து போகும். நான் பொறாமையா இருக்குன்னு சொல்றதுக்கு அதான் காரணம். BA முடிச்ச உடனே MA தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஆனா இப்போ ஒரு BA நீ முடிக்கிற அப்படின்னா உனக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் முன்னால விரிஞ்சு கிடக்குது. எது வேணாலும் you can be a job seeker or you can be a job provider. எவ்வளவு அழகான வாய்ப்பு. வேலை யாராவது கொடுப்பாங்களான்னு இந்தியா காத்துட்டு இருந்தது போக வேலை 1000 பேருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள நீ வந்திருக்கு.